அத்தியாயம் 11. இது என்ன கேள்வி? அவன் ரூமில் தான் வைக்கணும். அவரை நிமிர்ந்து பார்த்தவள், அது முடியாதத, அவரோட ரூமில் எனக்கு உரிமை இல்லாதப்ப நான் எப்படி அங்கே கொண்டு வைக்க முடியும்? மருமகளை முறைத்தவர், இது என்ன பேச்சுன்னு பேசிகிட்டு இருக்க, ஒரு பொருளெல்லாம் கொண்டு போய் வை என்றார் அதட்டலாக. ஓகே அத்தை, நான் ஸ்டோர் ரூமில் வைக்கிறேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உங்கள் வீட்டில் இப்படித்தான் மரியாதை இல்லாமல் வளர்த்தாங்களா? நான் அவ்வளோ சொல்கிறேன், அதென்ன மதிக்காமல் நீ ஒன்று பேசுகிறது? இல்லைத்த, உரிமை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி வளர்த்தாங்க. சுகுமாரன் அறைக்குள் இருந்தபடியே அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். மனைவியின் நிலையை எண்ணி அவருக்கு சிரிப்பு வந்தது. கார்த்திகாவையே வாயடைக்க வைக்க ஒருவரால் முடியுமா என்று யோசித்தவருக்கு மருமகளின் பேச்சு உற்சாகத்தை வரவழைத்தது. அவளின் மேல் வந்த கோபத்தை காட்ட முடியாது ஃபோனை எடுத்து, தம்பி வீட்டுக்கு வா, உடனே வா, பேசணும் என்று அழைத்து விட்டு வைத்தார். அவளும் சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டு அவனது வருகைக்காக காத்திருந்தாள். அன்னை ஃபோன் அடித்து வைத்த 10வது நிமிடம் அவனது பைக் வாசலில் வந்து நின்றது. அதை எண்ணி கிண்டலாக சிரித்து கொண்டாள் வித்யா. வேட்டியை ஒரு கையால் பிடித்தபடி உள்ளே நுழைந்தவனின் பார்வை எள்ளும் கொள்ளும் வெடிக்க அமர்ந்திருந்த அன்னையின் மீது படிந்தது. அவரின் பின்னே இரு கைகளையும் கட்டியபடி நின்றிருந்த வித்யாவின் மீதும் அழுத்தமாக படிந்தது. ஏதோ பிரச்சனை போல என்று கார்த்திகாவின் முன் சென்றமர்ந்தவன், என்னம்மா, எதுக்கு வர சொன்னீங்க என்றான். மதியத்துக்கு மேலே காந்தி வராப்பா. அப்படியா? என்ன திடீர்னு? அவன் நாத்தனார் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கான். அவளும் அவள் வீட்டுக்காரன் அவளை பார்க்க வராங்களாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் 2 பேரையும் விருந்து கழிச்சிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. ஓ, இதை சொல்லவா என்ன கூப்பிட்டீங்க? ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டவர், அது இல்லை, வர்றவங்க நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் தான் போவாங்க. உன் பொண்டாட்டி பெட்டி படுக்கையோட ஹாலில் இருந்தால் என்ன நினப்பாங்க? அதுக்கு அவளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் ரூமுக்கு போக சொன்னேன். சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன் எதுவும் பேசாது அம்மாவை பார்த்தான். நான் சொன்னதுக்கு ஸ்டோர் ரூமில் கொண்டு வைக்கிறேங்கிறா. அப்போ படுக்கிறது எங்கே படுப்பா? சும்மாவே என் தங்கச்சி ஊர் கதைக்கு அலையிறவ. இங்கே நடக்கிற கூத்து தெரிஞ்சால் ஊர் முழுக்க டமாரம் அடிச்சிட்டு தான் வேலை பார்ப்பா. அவளை பார்க்காமலே, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரூமில் வை, நீயும் அங்கேயே இரு என்றான் அழுத்தமாக. முடியாது. அந்த ரூமுக்குள்ளே நான் நுழையணும்னா என்னோடய கண்டிஷன்ஸுக்கு நீ ஒத்துக்கிட்டால் தான் என்னால் போக முடியும். இப்போ சும்மா உள்ளே போயிட்டு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை தான். பட்டென்று எழுந்தவன், ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் கழுத்தில் இருக்கிறது தாலி நான் கட்டினது, அதாவது நினைவு இருக்கா இல்லையா? அவனது பேச்சில் அவளும் வெகுண்டெழ, அதையாவது உங்கள் சிந்தனையில் செஞ்சீங்களா இல்லை என்று விட்டாள். முகம் சிவந்து விட, சை என்றவன் அன்னையிடம் திரும்பி, மா, சித்தி ஏதாவது காரணம் சொல்லி வரவிடாமல் பண்ண முடியுமா என்றான். கண்களில் கண்ணீர் நிறைய, பாத்தியா தம்பி நம்ம நிலைமைய? இப்படி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியாக வந்து வாய்ப்பான்னு நினைக்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரதை கூட கிட்ட கேட்டுக்கிட்டு தான் முடிவு பண்ணும் போல என்றார் அழுகையுடன். தலையை அழுத்தமாக கோதிக்கொண்டவன் நிமிர்ந்து அவளை பார்த்து, போ, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போ உள்ள என்றான் அழுத்தமாக. அப்போது அது நம்ம ரூம் தானே? நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? இருக்குடி, உன்னை என்னையும் தவிர வேறு யாரும் அங்கே வரமாட்டாங்க, போய் தொலை என்றவனை அதிர்ந்து பார்த்தார் கார்த்திகா. அவரின் நிலையைக் கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டவள் தன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள். கார்த்திகாவும், என்னடா தம்பி இது? அப்போது நாங்கள் உன் ரூமுக்கு வரணுன்னா அவளோட அனுமதி கேட்டு தான் வரணுமா என்றார் தவிப்புடன். தன்னிடம் இருந்த அனுமதி வாங்கி செல்பவளின் மீது இருந்த எரிச்சல் மனதை அழுத்த, என்னம்மா செய்ய சொல்கிறீங்க? சித்தி முன்னாடி இவ மானத்தை வாங்கிட்டா என்ன பண்ணுறது என்றான் கோபமாக. இருந்தாலும் தம்பி, நீ அவளை ரூம்குள்ளே மட்டும் போக சொல்லியிருக்கணும் என்றார் குறையுடன். நானாம்மா கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன்? நீங்கள் தானே பார்த்து வச்சிங்க, அப்புறம் எதுக்கு என்ன குறை சொல்கிறீங்க என்று விட்டான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட என்றார் அதிர்வாக. பின்ன என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? விடு தம்பி, ஆனால் ஒன்று, இவளை நீ அடக்கி வைக்கணும், இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பிரித்து விடுவா என்றபடி எழுந்து சென்றார். தனது அறைக்கதவை ஒரு நிமிடம் நின்று பார்த்தவன் அங்கே செல்லாமல் வேகமாக வெளியே சென்று பைக்கில் ஏறி கடைக்கு சென்று விட்டான். தனது அறைக்குள் நுழைந்தவருக்கு அத்தனை கோபம், மகன் அவளின் பேச்சை கேட்டுவிட்டு அதற்கு சம்மதம் கொடுத்து விட்டானே என்று. சுகுமாரனோ கையில் இருந்த பேப்பரால் முகத்தை மறைத்தபடி அமர்ந்திருந்தார். இங்கே என்ன பண்ணுறீங்க? எப்போ பாரு சடங்கான பொண்ணு மாதிரியே உள்ளேயே இருக்கிறது. போங்க, போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மெல்ல செய்தித்தாளை கீழறுக்கி, நேற்று தானே வாங்கிட்டு வந்தேன், என்ன விசேஷம்?
மறுபடியும் வாங்க சொல்கிற? அவரை முறைத்தவர், ஓஹோ, நீங்கள் அவ்வளோ நல்லவரா? வெளியில் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஒழுங்கு மரியாதையாக நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வாங்க என்று சிடுசிடுத்தார். தங்களது அறையில் துணிமணிகளை அடுக்கி கொண்டிருந்தவளுக்கு மாமியாரின் பேச்சு காதில் விழ உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி செய்து கொண்டிருந்தாள். மனமோ அவன் தன்னை அறியாமல் முதல் அடியை எடுத்து வைத்திருப்பதை உணர்ந்து கொண்டாள். ஆனால் அதை எண்ணி அவனிடம் எதுவும் பேசிவிடக்கூடாது. அவனது மனம் முழுவதுமாக மாறவில்லை. எந்த நேரம் எப்படி வேண்டுமானாலும் சாயலாம். அதனால் பொறுமையாகத்தான் சூழ்நிலையை கையாண்டு நிலைமையை சீராக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். அதன் பின்னர் விருந்தினரை வரவேற்பதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டது. அதிலும் சுகுமாரனுக்குத்தான் அதிக வேலை. அவருக்கு அறிவுரையும் கார்த்திகாவால் அதிகம் வழங்கப்பட்டது. சந்தானத்துக்கிட்ட அதிகமாக பேசி எல்லா கதையும் சொல்லி வைக்காதீங்க. அவர் 4 வார்த்தை பேசினா நீங்கள் 1 வார்த்தை பேசுங்க. சரி. சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தவளிடம், வித்யா, என் தங்கச்சி அடுத்தவங்க கிட்ட இருந்து விஷயத்தை வாங்க ட்ரை பண்ணுவா. அதனால் அவளோட கேள்விக்கு எல்லாம் புன்சிரிப்போடு இருந்துரு என்று அவளுக்கும் 2 அறிவுரையை அள்ளி தெளித்துவிட்டு சென்றார். வித்யாவிற்கு அங்கு நடப்பதைக் கண்டு அதிசயமாகவும் அயற்சியாகவும் இருந்தது. தங்கள் வீட்டில் எல்லாம் விருந்தினர் வருகிறார்கள் என்றால் உற்சாகமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும். ஆனால் இங்கு அப்படி பேசாதே, இப்படி பேசாதே, அவள் செய்தியை வாங்கி விடுவாள் என்று தங்கையை பற்றிய மருமகளிடம் விட்டு கொடுக்கும் மாமியார். ஏன் இப்படி ஒரு மனநிலை என்று புரியாமல் வேலை செய்து கொண்டிருந்தாள். மதியம் 2 மணிக்கு காந்திமதியும் சந்தானமும் வந்து சேர்ந்தார்கள். கார்த்திகா மாதிரி இல்லாமல் உள்ளே நுழைந்ததுமே அனைவரிடமும் இயல்பாக பேச ஆரம்பித்திருந்தனர் இருவரும். அதிலும் சந்தானத்தின் பேச்சு மிகவும் பதமான பண்பான மனிதராக காட்டியது. என்ன மருமகளே, எங்கே உன் புருஷன் வேலைக்கு போயாச்சா? ஆமாத்த. என்ன சொல்கிறான் எங்கள் பிள்ளை? எதுவும் பேசாமல் சிரித்தபடி அமைதியாக நின்றவளை பார்த்து நிம்மதியாக பெருமூச்சு விட்டார் கார்த்திகா. நீ ஃபோன்லேயே சொல்லியிருந்தா அனுப்பி வச்சிருப்ப இவங்கள. இதுக்காக நீ அலையணுமா காந்தி? நீ அனுப்பிட்டாலும் என்று மனதிற்குள் நொடித்து கொண்டவர், இதில் என்னக்கா இருக்குது, இவ்வளோ தூரம் வரோம், அதான் அப்படியே அழைச்சிட்டு போகலாம்னு பிளான் பண்ணோம். சரி சரி, வாங்க சாப்பிட்லாம் என்றவர், வித்யா எல்லாத்தையும் எடுத்து வைமா என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு மகனை அழைக்கச் சென்றார். அவளுக்கு உதவியாக சமையல் அறைக்குள் நுழைந்த காந்திமதி, நீயாமா எல்லாம் செஞ்ச என்று கேட்டபடி உதவ ஆரம்பித்தார். இல்லைத்த, காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்தாங்க, அப்புறம் மற்ற வேலைகள்லாம் அவங்க தான் பண்ணாங்க, நான் ஏற்றி இறக்குனது மட்டும்தான் செஞ்சேன். ஓ, சமையல் செஞ்சு உனக்கு பழக்கம் இருக்கா இல்லையா? முழுசாக பண்ணது இல்லைனாலும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அத்தை. எங்கே உன் மாமியாரை காணும்? அத்தை இவங்களுக்கு ஃபோன் பண்ண போயிருக்காங்க. பாத்திரங்களை எடுத்து சென்று டைனிங்கில் வைத்து விட்டு வந்தவர், இன்னுமா இவ போய் சொல்கிறா? உன்னை கூப்பிட சொல்லலாம்ல. அவரின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நிற்க அதை காதில் வாங்கிவிட்டு வந்த கார்த்திகாவின் முகம் சூடான வானொலியை ஒத்து இருந்தது. நீ போய் உட்காரு காந்தி, மருமக பருமாறுவா என்றார். அவர் சமையலறையை விட்டு வெளியே சென்றதும் வித்யாவின் அருகே சென்று மெல்லிய குரலில், அவள் தேவையில்லாத பேசுவா, எதையும் காதில் வாங்கிக்காத என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். கணவனை அழைப்பதற்கு கூட தனக்கு உரிமை இல்லையா என்பதைத்தான் காந்தி சொல்லிவிட்டு சென்றார். இவருக்கு அது பொறுக்கவில்லை. யோசித்து கொண்டே வெளியே வர சந்துரு வந்து விட்டிருந்தான். ஆண்கள் அனைவரும் அமர வித்யா பரிமாற ஆரம்பித்தாள். சந்தானம் இயல்பாக பேசிக்கொண்டிருக்க தந்தையும் மகனும் அளந்தே பேசிக்கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் கார்த்திகா என்கிற நூலினால் கட்டப்பட்டு அவரின் கைப்பாவையாக ஆடிக்கொண்டிருந்தனர். அனைவரும் உணவருந்தி முடித்ததும் வந்தவர்கள் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க வித்யா டைனிங் நாற்காலியில் அமர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். சந்துருவின் குடும்பத்தினரிடம் இயல்பான தன்மையை எங்கும் தெரியவில்லை. அவர்கள் வந்துவிட்டார்களே என்று கடமைக்காக பேசிக்கொண்டிருந்தனர். அந்த போலியான நடத்தையை பார்த்து வெறுத்து போனது. அது என்ன, சொந்த உறவுகளிடம் கூட போலியாக இருப்பது? அப்படி என்ன இவர்களுக்கு ஒரு ஒதுக்கம்? அவள் யோசித்து கொண்டிருக்க எல்லோரிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் காந்தியின் பார்வை அவளையே அடிக்கடி தொட்டு மீண்டது. கல்யாணம் முடிஞ்சதும் எல்லோரும் சந்தோஷத்தில் ஒரு சுத்து பெருத்து போவாங்க, நீ என்ன வித்யா இப்படி இழைச்சி போயிருக்க என்றார். அவரது கேள்வியில் திடுக்கிட்டு நிமிர்ந்தவளை சந்துருவின் பார்வை அலசியது. அவனும் அப்பொழுதுதான் கவனித்தான் அவளது மெலிவை. கல்யாணத்தின் போது இருந்ததை விட பல மடங்கு இளைத்து போயிருப்பது நன்றாகவே தெரிந்தது. அவளிடம் இருந்து பதில் வராது போகவே, என்னக்கா வித்யா சாப்பிட்றாளா இல்லையா?
சந்துரு, உன்னை நம்பி வந்தவளை நீயாவது கவனிக்கணுமா வேண்டாமா? கார்த்திகா பல்லை கடித்து கொண்டு, அவங்க வீட்டில் வேலை செய்யாமல் உட்காந்து சாப்பிட்ருப்பா, இங்கே வந்து வேலை செஞ்சதும் உடம்பு குறைஞ்சிருச்சு போல என்றார் அலட்சியமாக. சந்துருவோ யோசனையுடன் அமர்ந்திருந்தானே தவிர எதுவும் பேசவில்லை. அவன் எதுவும் பேசுவானா என்று பார்த்தவள், இல்லத்த, புது இடம்ல, அதுதான் போக போக சரியாகிடும் என்றாள். அதற்கு மேலும் வித்யாவை அங்கே அமர வைப்பது சரியல்ல என்பதை புரிந்து கொண்ட கார்த்திகா, நீ போய் தூங்குறாந்தா தூங்கு என்றவர் மகனிடம், நீ கடைக்கு கிளம்பலையா தம்பி என்றார். காந்திக்கு எரிச்சலாக இருந்தது. அது என்ன எல்லோரையும் தனது இஷ்டத்திற்கு ஆட்டுவிப்பது என்று. மாமியாரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட வித்யா எழுந்து அறைக்கு சென்று விட்டாள். ஆனால் சந்துருவோ, இருக்கட்டுமா, சித்தி எப்போவாவது தான் வராங்க, நான் சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், அவன் பார்த்துப்பான் என்று சொல்லி சோஃபாவில் நன்றாக சாய்ந்தமர்ந்து கொண்டான். மகன் தன் பேச்சை கேட்காமல் இருப்பதைக் கண்டு கடுப்பானவர், சரி நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருங்க, நான் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுறேன் என்று அங்கேயே ஓரமாக படுத்து விட்டார். அம்மா, நீங்கள் போய் ரூமில் படுங்க. மகனை எண்ணி பல்லை கடித்தவர், இவன் ஒருத்தன், நான் போயிட்டான் அப்பனும் அவனும் ஏதாவது உளறி வைக்கவா என்று எண்ணிக்கொண்டு, இல்லைப்பா நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்று கூறி படுத்து விட்டார். மாலை வரை சந்தானத்துடனும் காந்தியுடனும் உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தான் சந்துரு. அறைக்குள் இருந்த வித்யாவிற்கு அவனது இந்த முகம் ஆச்சரியத்தை கொடுத்தது. 5 மணி போல வீட்டிற்கு வந்த மஞ்சு காந்தியை பார்த்து லேசாக தலையசைத்துவிட்டு அறைக்குள் சென்றவள்தான் இரவு உணவிற்குத்தான் வெளியில் வந்தாள். பாப்பாவுக்கு படிக்க நிறைய இருக்கும் காந்தி, அவளுக்கு எங்கே கூட பேசவே நேரம் இருக்காது. உன் பொண்ணு பேசிட்டாலும் என நினைத்து கொண்டவர், அப்படியாக்கா, படிக்கட்டும் படிக்கட்டும். மரியாதை என்றால் என்னவென்றே தெரியாத அளவிற்கு இருந்தாள் மஞ்சு. அதை கார்த்திகாவோ சந்துருவோ அவளுக்கு எடுத்து சொல்ல முயலவில்லை. பெருமையாக வேறு பேசிக்கொண்டார்கள். அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். இரவு உணவு முடிந்ததும் பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் படுக்கை போட்டு படுத்துவிட அறைக்குள் வந்த வித்யாவிற்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. ஜன்னலோரம் சென்று நின்று கொண்டாள். அறைக்கதவு மூடும் சப்தம் எழுந்தது. அப்பொழுதும் திரும்பி பார்க்காமல் அங்கேயே நின்றிருந்தாள். கதவருகே நின்றவன் அவளை சற்று நேரம் பார்த்தபடியே இருந்தான். பின்னர் மெல்ல கட்டிலில் சென்று அமர்ந்தவன் அவள் வருவாளா என்று காத்திருந்தான். அவளோ பொம்மையை போன்று அசையாமல் அங்கேயே நின்றிருந்தாள். பொறுமையை விட்டு படுக்கலையா என்றான். அவனை திரும்பியும் பாராது, இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்றாள் மெல்லிய குரலில். அவளையே விழியெடுக்காது பார்த்தவன், என்ன ஆச்சு, சரியா சாப்பிட்றது இல்லையா? மெல்ல திரும்பி அவனை பார்த்தவள் மெல்லிய புன்னகையுடன், என்ன திடீர்னு அக்கற என்றாள். இல்லை, சித்தி சொன்ன பிறகுதான் கவனித்தேன், ரொம்ப வெயிட் குறைஞ்சிருக்க, சாப்பாடு பிடிக்கலையா? இரு கைகளையும் அழுத்தி கட்டி கொண்டவள் ஜன்னலின் மீது சாய்ந்து கொண்டு, பொண்டாட்டி உடம்பு மெலிஞ்சதை தெரிஞ்சிக்க சித்தி வர வேண்டியிருக்கு. அவளின் அந்த கேள்வி அவனை செருப்பால் அடித்தது போல் இருக்க ஒரு அதிர்வுடன் அவளை பார்த்தான். என்ன பார்க்குறீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. இத்தனை நாளில் என்னை பார்த்து எத்தனை தடவை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பீங்க. பட்டென்று எழுந்து அவள் அருகே சென்றவன், என்னம்மா இப்படி பேசுகிற? இது உன் வீடும் தானே, உன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நான் சொல்லணுமா? இதழில் எழுந்த கேலியுடன், இந்த ரூமே எனக்கு சொந்தம் இல்லாதப்ப வீடு எப்படி எனக்கு சொந்தமாகும்? தாலி கட்டிய நீங்களே உரிமையை கொடுக்காதப்ப எனக்கு இங்கே என்ன இருக்குது? அவளது கேள்வியில் நெற்றியை பிடித்து கொண்டவன், இதெல்லாம் நினச்சா சாப்பிடாம இருந்தியா என்றான் பரிதவிப்புடன். மறுப்பாக தலையசைத்து, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அறிவுரை சொல்கிற எல்லோரும் நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்காம நம்ம புத்தியையும் உபயோகிக்கணும். அப்போது நீ சாப்பிடாததுக்கு எங்கள் அம்மாவை சொல்கிறியா? சுற்றுப்புறத்தை கவனிங்கன்னு சொல்கிறேன். கண்மூடித்தனமான அன்பு சிலவற்றை மறைத்து விடும். அவளது கையை அழுந்த பற்றி கொண்டவன், உனக்கு ஏனோ எங்கள் அம்மாவை பிடிக்கல, அதை விடு. ஆனால் இனி என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. இன்னொரு முறை யாரும் உன்னை இப்படி கேள்வி கேட்கக்கூடாது, புரிஞ்சுதா? நம்ம கடையிலேருந்து எது வேணும்னாலும் சொல்லி எடுத்துக்கிட்டு வந்து தரேன், ஆனால் சாப்பிடாம மட்டும் இருக்காதே என்றான். இதை உங்கள் அம்மா முன்னாடி சொல்வீங்களா?